ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தூதுவளை ரசம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையானது என்னன்னு பார்த்துடலாம். இப்போது இதுக்கு தேவையானதெல்லாம் என்னென்னு பார்த்தாச்சு. இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் தூதுவளை, அதுக்கப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, அது கூட கசப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக புளியும், காரத்துக்காக வரமிளகாவும், சில பேர் காஞ்ச மிளகான்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்புல ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் காரமாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மீதி இருக்கிறது ஜீரகமும் மிளகும் ஃபஸ்ட்டு தட்டி எடுத்துக்கலாம். இதையும் சேர்த்து மிக்சியிலே போட்டு அடிச்சிடாதீங்க, அதோட டேஸ்ட்டே மாறிடும், கசப்பாக இருக்க மாதிரியே இருக்கும். அதனால் தனியாகவே தட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா தட்டி எடுத்தாச்சு. இது கூட மீதி இருக்க பூண்டையும் ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா தட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இதையும் நல்லா தட்டி எடுத்தாச்சு. இப்போது நம்ம ரசம் பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இதுவும் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை நீங்கள் ரசம் வைக்க போகிற பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம மிக்சியில் அரைச்சது எல்லாமே இதில் போட்டுடலாம். அது கூட நம்ம ஜீரகம், மிளகு, பூண்டு இதெல்லாம் தட்டி வச்சுருக்கோங்க, அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அது கூட உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு எவ்வளவோ அது போட்டுக்கோங்க. இப்போ ரசத்துக்கு மெயின் பெருங்காயம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நான் இப்போ இதில் 1 லிட்டர் தண்ணி ஆட் பண்ண போகிறேன். இதே தூதுவளையை வச்சு துவையல் எப்படி பண்ணுறதுன்னு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், போய் பாருங்கள். அவ்வளோதான். இப்போ இதை கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பில் வச்சிடலாம். நான் அடுப்பில் வச்சுட்டேன். நார்மலாக நம்ம ரசம் வைக்கிறப்போ லைட்டாக நுர வந்ததுமே ஆஃப் பண்ணிட சொல்லுவாங்க. ஆனால் இது வந்துட்டு நல்லா கொதிக்க விடணும், அப்போ தான் இதோட பச்சை வாசனை எல்லாம் போகும். ஒரு 5 to 10 minutes நல்லா கொதிக்க விட்டுறலாம். இது நல்ல எஃபெக்டிவாக இருந்துச்சு. நான் குடிச்சு பார்த்தேன், நீங்களும் கண்டிப்பாக குடிங்க. சளி இருமலுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அவ்வளோதான், நம்மளோட ரசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரசத்தை சூடோடு குடிக்கணும். ஆறி போய் மறுபடியும் சுட வச்சு குடிச்சிங்கன்னா அதோட கசப்புத்தன்மை வந்துடும். இதை நீங்களும் வீட்டில் செஞ்சுட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.